திருத்தணி அருகே பள்ளி சுவர் இடிந்து 7ஆம் வகுப்பு மாணவர் இறந்த விவகாரத்துல தலைமை ஆசிரியர் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. திருத்தணி பேட்டையை அடுத்த கொண்டாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில 7ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் மோஹித் மீது பள்ளியுடைய பக்கவாட்டு சுவர் சரிந்து விழுந்ததுல உயிரிழந்திருக்காரு. இதற்கு காரணமான கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அரசுடைய நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவதோடு மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒருவருக்கு அரசு வேலை வழங்கணும் அப்படின்னு கோரி மாணவர்களுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதனையடுத்து அமைச்சர் நாசர் மாணவருடைய பெற்றோர் மற்றும் அவர்களுடைய உறவினர்களோட திருத்தணி ஆர்டிஓ அலுவலகத்துல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பிறகு மாணவனுடைய தந்தை சரத்குமாருக்கு பேட்டை ஊராட்சியில அலுவலக உதவியாளர் பணிக்கான ஆணை, அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் திமுக சார்பில் இருந்து 5 லட்சம் ரூபாயை வழங்கினாரு. இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டுட்டு மாணவருடைய உடலை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. பள்ளி மாணவர் குடும்பத்தார் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து பேட்டை போலீசார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம், மாவட்ட கல்வி அலுவலர் அமுதா, பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜன் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வர்றாங்க.